இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான சத்தான கம்மங்கழி பண்ணலாங்க. என்னடா களின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரம் மூடி திறக்கிறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல களி பண்ணியிருக்கேன். நான் இப்ப காமிக்கிற டம்ளர்ல 7 டம்ளர் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 டம்ளர் கம்பு குருணை சேர்த்திருக்கேங்க. உங்ககிட்ட கம்பு குருணை இல்லைன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு சம்பா ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுமே சிம் பண்ணிட்டு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா இந்த குருணை நல்லா வெந்துருங்க. இப்ப நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 டம்ளர் கம்பு மாவு சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் கம்பு குருணை எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதுலயே மாவு இருந்தது, அதனாலதான் நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சம்பா ரவையா இருந்ததுன்னா 1/4 டம்ளர் எடுக்க சொல்லியிருந்தேன். கலந்துகிட்டே மாவு போடணும்னு எல்லாம் அவசியம் இல்லைங்க, இது கட்டியெல்லாம் ஆகவே ஆகாது. இப்போ அந்த விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நீங்க கீழே எடுத்து வச்சுட்டு கூட கலந்துக்கலாம். ஏன்னா நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்கன்னாவே சாஃப்டா இருங்க. இப்ப இது வேகணும் இல்லைங்களா, இது நீங்க அப்படியே டைரக்டா அடுப்புல வச்சு சிம்ல வச்சீங்க அப்படின்னா நிறைய அடி பிடிக்கும், வேஸ்ட் ஆகும். அதனாலதான் நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல வைக்கிறேன். நீங்க குக்கர்ல தண்ணி ஊத்திட்டு இந்த பாத்திரத்தை உள்ள வச்சு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இப்ப இந்த கம்பு மாவு வேகணும், அவ்வளவுதாங்க. இது ட்ரெடிஷனல் மெத்தட் கிடையாது, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கறதுல எதுவுமே கிடையாதுங்க. இது நமக்கு கன்வீனியன்ஸுக்கு நம்ம வச்சுக்கிட்ட மெத்தட்ஸ் தான். மாவு வேகணும், கன்சிஸ்டன்சி களி பதத்துக்கு வரணும், அவ்வளவுதாங்க. அது எப்படி வேக வச்சாலும் வேகும். இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா பாத்திரத்தை உள்ள வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு வேக வச்சீங்கன்னா சூப்பரா வெந்துரும். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இதுக்கு காரக்குழம்பு, புளிக்குழம்பு, நான்வெஜ் குழம்பு, சுண்டல் குழம்பு எல்லாமே சூட் ஆகுங்க.